வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புருஷாய் பிரகாரன் தன்னோ நந்தி பிரசோதய ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதியே நமக. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனிப்பேச்ச ராகாவ கேதாவ நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிவிசிய ஓம் அங்கிரங்கு பஞ்சபோத வசிவிசிய ஓம் லங்கோங்கு பஞ்சபோத வசிவிசிய ஓம் லங்குமங்கு பஞ்சபோத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றார். ஓம் சரவண பவாய் நமக. முருகா. இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, கன்னியா லக்னத்திற்கு செவ்வாய் சூரியன் நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம ஜென்ரலாக பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் என்னை ரெஃபர் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். கன்னியா லக்னத்துக்கு பார்த்தோம்னா செவ்வாய் வந்து 3, 8 குடையராக வர்றாரு. சூரியன் வந்து 12 குடையராக வர்றாரு. செவ்வாய் வந்து சகோதரகாரன், பூமிகாரன், போர்படை தளபதி, இரத்த உறவுகளை சொல்லக்கூடிய ஒரு கிரகம், வெப்பக்கூழ். அடுத்து பார்த்தோம்னா சூரியன் வந்து பார்த்தோம்னா பிதிருக்காரகன், தகப்பன் வழி உறவுகள், தகப்பனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கிரகம், ஜாதகனோட நிலையை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் கூட சூரியன் தான். ஒரு அற்புதமான கிரகம். சூரியனுக்கு அதிதேவதை வந்து ருத்ரன், சிவன். செவ்வாய்க்கு வந்து அதிதேவதை முருகப்பெருமான். இப்போ பார்த்தோம்னா சிவனோட பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இந்த ரெண்டும் சேர்ந்து நிற்கும்போது கடுமையான தோஷத்தை கன்னியா லக்னத்துக்கு தரும். அப்போ அந்த கடுமையான தோஷங்கள்லேருந்து நம்ம விலகணும் அப்படின்ட்டா சிவபெருமானோட வழிபாடுகளையும் முருகப்பெருமானோட வழிபாடுகளையும் வச்சுக்கிறது நல்லது. முருகப்பெருமானோட ஆழ்வடை வீடு தரிசனம் பண்ணுறது. செவ்வாய்க்குண்டான கோயில் வந்து வைத்தீஸ்வரன் கோயில், பழனிமலை முருகன். முருகனோட அதாவது செவ்வாயோட ஒளிக்கதிர் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பழனிமலை முருகன் தான், பழனிமலையில் தான். அடுத்தது பார்த்தோம்னா சிவன், சிவபெருமானோட பாடல் பெற்ற அனைத்து ஸ்தலங்கள்லையும் நீங்கள் வழிபாடுகள் வச்சுக்கலாம், நன்மைகள் அதிகமாக தரும். அடுத்தது பார்த்தோம்னா அவருடைய திருவண்ணாமலை கிரிவலம், அக்னி ஸ்தலம், அங்கே போயிட்டு வழிபாடுகள் வச்சுக்கிறது, கிரிவலம் வர்றது, விளக்கேற்றுறது, இதெல்லாம் ஒரு நற்பலன்களை மிகுதியாக வாரி வழங்கும். இவங்க இந்த 2 வெப்பக்கோள்களும் இணைந்து புதனோட வீடு கன்னியா லக்னத்தில் அமரும் போது அங்கே பார்த்தோம்னா இந்த பொதுவாகவே புதன் வந்து ஜாதகத்தில் நல்ல கண்டிஷனில் இருந்துட்டாலோ, இவங்க நின்ற இடத்த குரு பார்த்துட்டாலோ, ஏறிய நட்சத்திரத்தை குரு பார்த்துட்டாலோ, நட்சத்திர அதிபதியை குரு பார்த்துட்டாலோ ஓரளவுக்கு தோஷத்தினோட வீரியம் குறையும், நன்மைகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் ஏற்படும். பொதுவாகவே கன்னியா லக்னத்துக்கு இந்த 2 கிரகங்கள் இணைந்து அமர்றது வந்து அந்த அளவுக்கு நன்மைகளை செய்யாது. புதன் நல்ல கண்டிஷனில் இருக்கணும், குரு பார்வை இருக்கணும், சுபகிரகத்தோட பார்வையே இருந்தால் நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ லக்னத்தில் அமரும்போது இது எந்த இடத்துல அமர்ந்தால் கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தும்னா, லக்னம் 2, 4, 7, 8, 12 இந்த ஸ்தானங்கள் அமரும்போது தோஷம் வந்து கடுமையாக இருக்கும். அப்போ நான் சொன்ன இந்த முருகப்பெருமானோட ஸ்தல வழிபாடும் சிவபெருமானோட ஸ்தல வழிபாடுகளையும் முறையாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா நன்மைகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் ஏற்படும். இப்போ பார்த்தோம்னா லக்னத்தில் அமரும்போது நிறைய விரைய செலவுகள் அதிகமாகும். அஷ்டமாதிபதி என்பது கடன் அதிகமாக ஏற்பட்டுரும், உடல் உபாதைகள் ஏற்பட்டுரும், காரிய தடைகள் ஏற்படும், கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். எல்லா விதத்திலும் நம்மளுக்கு வந்து கெடுக்க ஆரம்பிச்சது. ஏன்னா சூரியன் லக்னத்தில் நின்னாலே மதிநுட்பம், அறிவு, நல்ல கூர்மையான புத்தியெல்லாம் ஏற்படும். ஒரு அஷ்டமாதிபதி செவ்வாய் இங்கே சேரும்போது நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும், கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படும். அதுக்கு நான் சொன்ன வழிபாடுகள் நீங்கள் வச்சுக்கணும். புதன் நல்லா இருந்தாலோ அல்லது குரு பார்த்துட்டாலோ அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அடுத்தது 2ஆம் இடம் துலாம், சுக்கிரனோட வீடு. இங்கே வந்து இது ஒரு பகை கிரகம். சூரியன் செவ்வாய்க்கு சுக்கிரன் வந்து பகை கிரகம். இந்த இடத்துல அமரும்போது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், கல்வி ஸ்தானம், இதுலையெல்லாம் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படும். தனத்துக்கு அதே கஷ்டங்கள் ஏற்படும், வறுமை அதிகமாக இருக்கும், பொருளாதார நிலையில் மிகப்பெரிய போராட்டங்கள் ஏற்பட்டுரும், குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த திசாபத்தியில் நடக்கிறப்ப சூரிய திசையோ அல்லது செவ்வாய் திசையோ வந்ததுன்னா அநேக கஷ்டங்களை ஜாதகர் வந்து படுவார் கன்னியா லக்னத்துக்கு. அதனால அந்த பீரியட் வர்றப்போ முறையாக சூரியநாராயண் கோயில் போய் வழிபாடுகள் வச்சுக்கிறது. ஏன்னா சூரியனோட ஸ்தலம் சூரியநாராயண் கோயில், அங்கே சிவபெருமானோட வழிபாடுகள் வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு மேன்மையான பலன்களை தரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். சூரியன் செவ்வாய் கன்னியா லக்னத்துக்கு இணைந்து இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். சகோதரர்கள் மத்தியில் பிரச்சனை, சண்டை சச்சரவுகள் ஏற்படும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வழிபாடுகள் வச்சுக்கணும். மகாலட்சுமி வழிபாட்டையும்
செவ்வாய்க்கு உண்டான வழிபாட்டையும் சூரியனுக்கு உண்டான வழிபாட்டையும் முறையாக வச்சுக்கணும். அடுத்தது 3ஆம் இடம் தைரிய வீரிய வெற்றி ஸ்தானம், மறைவு ஸ்தானம். இது விபரீத ராஜயோகம்ங்கிற அமைப்பில் நன்மைகள் ஏற்படும், அனைத்து வகையிலும் வெற்றி ஏற்படும். ஏன்னா இந்த மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்தால் விபரீத ராஜயோகம்ங்கிற அமைப்பில் நன்மைகள் ஏற்பட்டுரும். ஆனால் பொதுவாகவே கன்னியா லக்னத்துக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். சரிங்களா? அப்போ பார்த்தோம்னா விருச்சிக ராசியில் அமரும் போது, விருச்சிக ராசியில் 3ஆம் இடம் தைரிய வீரிய வெற்றி ஸ்தானத்தில் அமரும் போது அனைத்து காரியங்களும் வெற்றி ஏற்படும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருந்த போதிலும் வழிபாடுகள் வச்சுக்கிறது நன்மைகள் அதிகமாக தரும். அடுத்தது 4ஆம் இடம் கேந்திரம். இது குருவோட வீடு. குரு கன்னியா லக்னத்துக்கு பாதகாதிபதி. பாதகாதிபதியான 4ஆம் இடத்துல போய் இந்த 2 கிரகங்களும் அமரும் போது அநேக கஷ்டங்கள் ஏற்படும். வீடு வாசல் சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் இது மூலமாக நிறைய விரைய செலவுகள் ஏற்படும். கிடைக்காமல் கூட போயிடும் அந்த ஸ்தானம். தாயாருக்கு உடல் உபாதைகள், உடல் பிணிகள், நோய் நொடிகள் ஏற்படுறது, தகப்பனார் இந்த ஜாதகருக்கும் தாயார் உறவிலும் விரிசல்கள் ஏற்படும், பிரச்சனைகள் அதிகமாக வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது குரு பார்த்துருந்தாருன்னா ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். குரு சேர்க்கையோ அல்லது குரு பார்வையோ பெற்றிருந்தால் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். எல்லாம் கொடுத்து அதை கெடுக்க பார்ப்பாங்க. எல்லாமே கொடுத்து குரு பார்வையோ குரு சேர்க்கையோ பெற்றிருந்தால் இந்த அனைத்து வகையான காரியங்களும் நம்மளுக்கு நன்மையாக நடந்து அது மூலமாக விரைய செலவுகள் ஏற்படுறது, அது மூலமாக கஷ்டங்கள் ஏற்படுறது, அது மூலமாக போராட்டம் ஏற்படும். இன்னும் அது கற்பு ஸ்தானம் வேற. அப்போ இது அடங்கும்போது கற்பு நிலையில் பிரச்சனைகள் ஏற்படுறது, உயர்கல்வியில் தடை ஏற்படுறது, இதெல்லாம் கூட ஏற்படும். அதனால உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்து அதுக்குண்டான வழிபாட்டு பூஜைகளை நம்ம செய்யும் போது நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 5ஆம் இடம் பூர்வீக ஸ்தானம், புத்திரஸ்தானம், குலதெய்வத்துக்கு உண்டான ஒரு இடம். இந்த இடத்துல சனியோட வீடு. சனியோட வீட்டில் இந்த 2 கோள்களுமே அமரக்கூடாது. 2 வெப்பக்கோள்கள் அமரும் போது அநேக கஷ்டங்கள் வரும். புத்திரர் வழியில் விரைய செலவுகள் ஏற்படுறது, புத்திரர்கள் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுறது, விரயங்கள் ஏற்படுறது, தகப்பனார் மூலமாக விரயங்கள் ஏற்படுறது. அந்த காரகத்துவம் அந்த ஸ்தானம் இன்னும் அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். திரிகோணத்தில் அமரும் போது கேந்திர திரிகோணங்களில் இந்த 2 மறைவு ஸ்தானாதிபதி அமரும் போது அதுக்குண்டான பிரச்சனைகளை அதிகமாக ஏற்படுத்துவாங்க. அப்போ நம்ம அநேக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். அதுக்குண்டான வழிபாடுகள் வச்சுக்கணும். சனீஸ்வர பகவான் இங்கே சேர்ந்து அமர்ந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம். அதனால சனி ராகு கேது சம்மந்தமே படக்கூடாது. இந்த செவ்வாய் சூரியன் இணைந்து அமரும் போது அது கூட சனி ராகு கேது சம்மந்தப்பட்ட அமர்ந்தால் பிரச்சனைகள் ஏற்படும், போராட்டங்கள் ஏற்படும். வக்கரம் ஏற்பட்டால் நன்மைகள் ஏற்படும். இந்த 2ல் ஏதாவது ஒன்று வக்கரம் ஏற்பட்டால் நன்மைகள் ஏற்படும், அதெல்லாம் கிடையாது. சூரியன் செவ்வாய் இணைந்திருந்து அங்கே ராகுக்கு எது சம்மந்தப்பட்ட அநேக கஷ்டங்கள் தான் வரும். இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏற்படும். கூட சனி ராகுக்கு எது சம்மந்தப்பட்டால் இன்னும் பிரச்சனைகள், கன்னியா லக்னத்துக்கெல்லாம் அமர்ந்துட்டால் நிறைய போராட்டங்களை தான் சந்திக்கிறாங்களே தவிர நன்மைகள் வருது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அதனால அந்த வீடுகளில் அமரும் போது பகையோட வீடுகளில் அமரும் போது பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். வழிபாடுகள் வச்சுக்கணும். அடுத்தது 6ஆம் இடம் ருணரோண சத்துரு ஸ்தானம். இந்த இடத்துல ஒரு 2 மறைவு ஸ்தானாதிபதிகளும் அமரும் போது 6ஆம் இடத்துல அனைத்து காரியங்களும் வெற்றி ஏற்படும், நன்மைகள் அதிகமாக நடக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சனி ராகு கேது சம்மந்தப்படும் போது கிரக யுத்தம்ங்கிற அமைப்பில் அனைத்து வெற்றிகளையும் போராடித்தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனில் வரும். போராட்டங்கள் அதிகமாக இருந்து ஆனால் இறுதியில் வெற்றி அடையும். இந்த கிரகங்கள் பகை கிரகங்கள் இணையும் போது அதை குரு பார்த்துருந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 7ஆம் இடம் கணவன் மனைவி உண்டான பிரச்சனைகள் ஏற்படும், பார்ட்னருக்குள்ள பிரச்சனை ஏற்படும், சண்டை சச்சரவுகள் ஏற்படும், விரயங்கள் ஏற்படும், தொழில் மூலமாக அநேக கஷ்டங்கள் வரும், டைவர்ஸ் வரலும் கொண்டு போயிடும். கணவன் மனைவி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக அது மூலமாக போராட்டங்கள் ஏற்படும். இது கூட அதாவது சனி ராகு கேது சம்மந்தப்பட்ட இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும், போராட்டங்கள் அதிகம். வழிபாடுகள் வச்சுக்கணும். குரு பார்வை பெற்றிருந்தால் நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது பார்த்தோம்னா 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம், செவ்வாயோட வீடு. அங்கே செவ்வாய் ஆட்சி பலம் பெறாரு, சூரியன் உச்சபலம் பெறாரு. அஷ்டமஸ்தானத்தில் இந்த 2 கிரகங்களும் வலிமை பெறுறது ஓரளவுக்கு ஆவரேஜான நற்பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்த போதிலும் இந்த 2 வெப்பக்கோள்கள் சேரும்போது கெடுக்குதான் செய்யுமே தவிர கன்னியா லக்னத்துக்கு நன்மை செய்யும்னு நம்ம சொல்ல முடியாது. பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும், கடன் அதிகமாக ஏற்பட்டு, கடன் ஏற்பட்டாலும் அது போராடி அடையக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். அடுத்தது பார்த்தோம்னா அது கூட பகை கிரகங்கள் சேரக்கூடாது. பகை நட்சத்திரங்கள் ஏறி இருந்தாலும் நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் வரும். அடுத்தது பார்த்தோம்னா 9ஆம் இடம் பாக்கிஸ்தானம் ரிஷபம். இந்த இடத்துல அவங்க சகல பாக்கியும் கெட்டு போயிடும், பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்கும், நன்மைகள் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது.
ஏழி நட்சத்திராதிபதியோ அல்லது நின்ற வீட்டுக்கு அதிபதியோ குரு பார்த்தாருனா அல்லது குரு அந்த ஸ்தானத்தை பார்த்தாருனா நன்மைகள் நடக்கிறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னா கஷ்டங்கள் தான் அதிகமாக ஏற்படும். அடுத்து 10ஆம் இடத்துல இந்த 2 பாவக்கோள்கள் கன்னியா லக்னத்துக்கு பாவிகள் அவங்க 2 பேரும் அமரும் போது ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புதன் நல்ல கண்டிஷனில் இருக்காராங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுபடும். அடுத்து 11ஆம் இடம் சந்திரனோட வீடு லாபஸ்தானம். இந்த இடத்துலயும் அதே போலதான் கன்னியா லக்னத்துக்கு அமரும் போது லாபங்கள் மூலமாக எவ்வளோ லாபங்கள் வந்தாலும் எவ்வளோ ஒரு நன்மைகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் கடைசியில் விரயத்தில் தான் போய் முடியும். நன்மைகள் ஏற்படும் இன்னும் சொல்ல முடியாது. அலைச்சல் அதிகமாக தான் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 11ஆம் இடத்துல அமரும் போது நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அடுத்தது 12ஆம் இடம் விரயஸ்தானம். இந்த இடத்துல சூரியன் ஆட்சி பலம் பெறாரு. விபரீத ராஜயோகங்கிற அமைப்பில் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. விரைகள் எல்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே கன்னியா லக்னத்துக்கு சூரியன் செவ்வாய் இணையும் போது கேந்திர திரிகோணங்களில் அமரும் போது அநேக கஷ்டங்கள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். அது சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வழிபாடுகள் வைத்தீஸ்வரன் கோயில், சூரியநாராயண் கோயில், பள்ளிமலை, ஆறுபடை வீடு, முருகன் தரிசனம் பண்ணுறது இதெல்லாம் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். மெயினாக சிவன் கோயில் போய் தியானம் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, விளக்கேற்றி வழிபாடுகள் வச்சுக்கிறது, சூரியனுக்கு அர்ச்சனை பண்ணுறது, சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறது, செவ்வாய்க்கு அர்ச்சனை பண்ணுறது, விளக்கேற்றுறது இதெல்லாம் ஒரு நற்பலன்களை மிகுதியாக அள்ளித்தரும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பார்த்தோம்னா கன்னியா லக்னத்துக்கு சூரியன் செவ்வாய் இணைந்து 12 ஸ்தானங்களில் நின்ற பொதுவான ஜென்ரலான பலன்களை பார்த்தோம். இதை பார்த்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள். என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.